வணக்கம் நண்பர்களே. ஓம் தத்புருஷாய வித்மக வக்கரதுண்டாக தீமகி தன்னு தந்து பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீ சிவசக்தி சேனல். நான் இப்பொழுது உங்களுக்கு எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எளிமையான ஒரு பரிகாரத்தை சொல்கிறேன். அந்த பரிகாரம் பிறகு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா எப்பொழுதும் பணம் புழக்கம் எப்பொழுதுமே இருக்கும். நமக்கு கஷ்டம் வந்தாலும் நஷ்டத்தை தராத அளவுக்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு கொடுக்கும். இதே மாதிரி நீங்கள் என்னை மன்னிக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு ஏதோ ஒரு சின்ன விஷயத்தினால கோவிலெலாம் வந்து இடம் பார்த்துட்டு எதுனா பண்ணணும் அந்த மாதிரி செஞ்சுட்டு இதெல்லாம் போடலாம் வீடியோன்னு பார்த்தேன். அது கொஞ்சம் தாமதமாக போயிட்டுருக்குது. அதனால் மறுபடியும் வீடியோ போகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். நான் சொல்கிற மாதிரி இதை செஞ்சிங்க. பணம் புழக்கம் எப்பொழுதுமே இருக்கும். கடன் பிரச்சனையிலேருந்து விடுதலை நம்மளுக்கு வேணுன்றதுக்கோசரம் தான் நான் உங்களுக்கு எளிமையான ஒரு பரிகாரம் போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மன்னிக்கணும் என்ன மறுபடியும். இது வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம். ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிக்கோங்க. ஒன்று வாங்கிக்கலாம், அல்லது நீங்கள் ஒன்று பண்ணிக்கோங்க, இல்லைனா ஒரே மட்டும் 3 கூட பண்ணிக்கோங்க. இது வந்து மிளகு, நம்ம குழம்புக்கு ரசம் அதுக்கு போடுறோம் இல்லையா, மிளகு. இதை தான் பார்த்துக்கோங்க. இதில் வெள்ளையாக இருக்கிறதும் மிளகு தான். நான் இது கொல்லிமலையிலேருந்து நான் வாங்கிட்டு வந்தது. சரிங்களா? இது எப்படி பண்ணணும் அப்படின்றத மட்டும் நான் சொல்கிறேன். கொஞ்சம் நிதானமாக இந்த வீடியோவை வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி சொல்கிற விதத்தில் நான் சொல்கிறேன். அந்த நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா எப்பொழுதுமே வராத பணம் கூட உங்களுக்கு வசூலாகும். இதுதான் விஷயம் இதுக்குள்ளே. இப்போ இந்த எலுமிச்சம்பழம் இங்கே இருக்குது. இது வந்து உங்களுக்கு இந்த காம்பு இருக்குது. இந்த காம்பு பக்கமோ இல்லை சென்டர்லேயே ஒரு ஹோல்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஹோல்ஸ் பெருசாக வந்து பண்ணிவிட்டு இது என்ன பண்ணுங்க, சாறு எல்லாமே பிழிஞ்சு விட்டுடுங்க. இது இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு இதை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு கையில் இது ரெண்டுத்தையும் எடுத்து வச்சுக்கணும். இது ரெண்டுத்தையும் எடுத்து வச்சு ஒரு பிடி எடுத்து வச்சுக்கோங்க. பிடி எடுத்து வச்சுக்கின்னு உங்களுடைய குலதெய்வத்தை வந்து வணங்குங்க. குலதெய்வத்தினுடைய பேரை சொல்லி, எனக்கு இந்த கடன் தொல்லையிலேருந்து நான் நீக்கணும், எனக்கு நிரந்தரமான ஒரு பணப்புழக்கம் என்கிட்ட இருக்கணும், என்கிட்ட எப்பொழுதுமே பணம் பெட்டகத்துலேயோ பெட்டிலேயோ என் கையிலோ எப்பொழுதுமே தங்கிடணும் அப்படின்னு குலதெய்வத்தினுடைய வழிபாடை நீங்கள் எடுத்துக்கோங்க. குலதெய்வத்துக்கிட்ட பேசிட்டு அது ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிறீங்க. அது கந்தாண்ட குலதெய்வமே தெரியல அப்படின்னும் போது உங்கள் அப்பா அம்மா நினச்சிக்கோங்க, குருவை நினச்சிக்கோங்க. சரியா? உங்களுக்கு பிரச்சனையை நினச்சிக்கிட்டு இதுதான் பகவானே, எனக்கு எப்பொழுதும் என்கிட்ட பணம் புழக்கம் எப்பொழுதுமே இருக்கணும், இந்த கஷ்டத்துலேருந்து எனக்கு விடுதலை வேண்டும் அப்படின்றது நீங்கள் ஒரு சங்கல்பம் எடுத்துக்கோங்க. இதுதான் விஷயம். அப்புறம் இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் ஒரு ஓட்டை போடுறீங்க இல்லையா, அந்த ஓட்டை போட்டுட்டு பெருசாக ஓட்டை போட்டு இந்த இதில் இருக்கிற அந்த ரசாயனம் அந்த எல்லாம் பிழிஞ்சு கீழே விட்டுடுங்க. நம்ம ஜூஸ் பிழிவோம் இல்லையா, அந்த மாதிரி இது ரொம்ப கிழிஞ்சிடக்கூடாது. ஒரு ஓல் மட்டும்தான் போடுறீங்க. அதை வந்து நல்ல ஒரு அமர்த்தி வந்து அந்த சாரெல்லாம் பிழிஞ்சு கீழே விட்டுட்டு இதில் இந்த மெழுகு இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த மெழுகில் 27 மிளகு அதுக்குள்ளே போடணும். 27 எடுத்துக்கோங்க. அது போடும்போது வந்து நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு அதை உள்ளே போடுங்க. வேறு மந்திரம் எதுவுமே கிடையாது. சரியா? குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு உங்களுடைய பணம் என்னிடம் எப்பொழுதுமே நிரந்தரமாக தங்கிடணும் அப்படின்னு குலதெய்வத்தை பேரை நினச்சிக்கிட்டு நீங்கள் அதுக்குள்ளே ஒன்று இதுக்குள்ளே போடுறீங்க. போட்டுட்டு அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, போட்டுட்டு என்ன பூஜை பண்ணிடுறீங்க. வெத்தலை பாக்கு எதனா 2 பழம் வாழைப்பழம் வச்சுட்டு பூஜை ரூமில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது செய்கிற நேரம் வந்து நீங்கள் வந்து விடிகாலையில் பண்ணுங்கள். இந்த பழம் வாங்கிட்டு வந்துட்டு ஏதோ பெருசாக இருந்தாலும் சரி, சரியா, சின்னதாக இருந்தாலும் சரி, ஆனால் ஒரு பழத்துக்கு 27 மிளகு உள்ளே போடணும். 3 பழம் பண்ணிக்கோங்க, இல்லை 1 பண்ணிக்கோங்க. இன்னும் 1 பண்ணிவிட்டு இன்னொன்று கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அதை என்ன பண்ணணும், இந்த சார் பிழிஞ்சு வச்சுட்டு உள்ளே போடுறீங்க இல்லையா, அதை போட்டோக்கிட்ட அப்படியே கொண்டு போய் ஒரு 2 நாள் 3 நாள் வச்சிங்கன்னா அது எல்லாம் சுருங்கிடும், காயறதுக்கு தொடங்கிடும். காஞ்ச பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கழுப்புற பிள்ளை இருக்கு இல்லையா, அந்த கற்பூரத்தில் ஒரு சின்ன தட்டு வந்து நம்மளுக்கு மண் அகல் ஏற்றுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அகல் வச்சுக்கோங்க. அந்த அகலில் இதை வந்து போட்டு நல்லா வந்து கற்பூரம் போட்டு நல்லா நம்ம மை மாதிரி வந்து நம்ம பவுட்ரு ஆகிடும், தீஞ்சிடும், கறி மாதிரி ஆகிடும். இந்த கறி ஆகிட்ட பிறகு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதை எடுத்து விளக்கெண்ணெய் இருக்கு இல்லையா, அந்த விளக்கெண்ணெயில் வந்து குழைச்சிடுங்க. இதுக்கு எந்த வந்து வாசனை திரவியம் வேண்டாம், எதுவுமே தேவை கிடையாது. அந்த விளக்கெண்ணெய் நல்லா அது நம்ம அதிகமாக விளக்கெண்ணெய் விட்டு தடவிடாதுங்க.
இது அப்படி நீங்கள் குழைச்ச உடனே மை போல் வந்துடும். மை போல் வந்துச்சுன்னா மறுபடியும் வந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு ஊதுபத்தி கழுப்புறம் ஏற்றிட்டு வேண்டிக்கிட்டு நீங்கள் எந்த நோக்கத்தில் நீங்கள் போகிறீங்க, எந்த இடத்துல நீங்கள் போயிட்டு பேசணும், நம்மளுக்கு பணம் வசூல் வரணும்னா கூட இதை நெத்தியில் வச்சுட்டு போங்க. அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு கடை வந்து வச்சிட்ருக்குறோம். இந்த கடை நடத்துறது எங்களுக்கு வியாபாரமே கிடையாது அப்படின்னா கூட நீங்கள் கண்டிப்பாக அந்த கடைக்கு உள்ள போட்டோவுக்கு சின்னதாக நான் சென்டரில் ஒரு பொட்டு வச்சுருங்க. கல்லா பொட்டி இருக்கு இல்லையா, அந்த கல்லா பொட்டியில் வந்து ஒரு பொட்டு வச்சுருங்க. கல்லா பொட்டினா அது சைடில் வைங்க. ஏன்னா உள்ளே அந்த நோட்டு போடவும் எடுக்கவும் அது வந்து கரையன் ஆகிடும். கருப்பாக இருந்தால் எல்லாமே பணம் வேஸ்ட்டாக போயிடும். சரிங்களா? அதனால் பணம் வந்து டச் ஆகாத ஒரு இடத்துல ஒரு பொட்டு வச்சுருங்க. நீங்களும் இதை வச்சுக்கின்னு உட்காருங்க. எப்பொழுதும் நிரந்தரமாக உங்களை தேடி பணம் வந்துகிட்டே இருக்கும். அது எந்த வழியில் வருது, எந்த ஒரு நோக்கத்தில் நம்மள்கிட்ட எந்த ஒரு ரூபத்தில் வருதுன்னு தெரியாது. இதை நீங்கள் செய்யுங்க. இது வந்து ஒரு தாந்திரிக முறை தான், வந்து மாந்திரிகமெல்லாம் என்னும் கிடையாது. இது எளிமையான ஒரு விஷயத்தை உங்ககிட்ட நான் போடுறேன் அப்படின்னும் போது எப்பொழுதுமே நிரந்தரமாக வந்து பணம் இருக்கிறதுக்கு தான் இந்த விஷயத்த சொல்கிறேன். இதனால் வந்துட்டு எல்லார்கிட்டையும் போயிட்டு காசு கொடுத்து வாங்கணும், அதை கொடுத்து வாங்கணும், இந்த மையம் வாங்கிட்டு வந்து வியாபாரத்துக்கு வாங்கியிருப்பீங்க. நாங்களும் அதை கொடுத்துருப்போம். என்ன இது வந்து வியாபாரத்துக்கு மையெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கோம். ஆனாலும் இதை நீங்களே செஞ்சுக்கிங்க. யாருக்கிட்டையும் யாரும் போய் கை நீட்டி வாங்கிறதுக்கு வேண்டாம். இதில் வந்து அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது. இந்த பழம் வந்து எலுமிச்சம்பழம் வந்து தேவர் கனி, சரியா? சித்தர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கனி தான் இந்த தேவர் கனின்றது. இது எல்லா செயலுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதனால் நீங்கள் எந்த ஒரு தவறான எண்ணம் இது நடக்குதா நடக்காமல் போகுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் துளி அளவும் எள்ளளவும் வந்து நீங்கள் அதை வந்து யோசிக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா நமக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நம்மிட எல்லாமே வந்து தங்கும். இது எப்படி தங்கும், ஏதை தங்கணும்னா தயவு செஞ்சு எதுவும் கேட்டுக்காதீங்க. கண்டிப்பாக இது வந்து யாருக்கிட்டையும் நம்ம போட்டு ஏமாறுறது கிடையாது, ஏமாற்றவும் கிடையாது. உங்களுக்கு எளிமையான ஒரு பரிகாரம். இதை செய்து பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு வெற்றியை தவிர வேறு எந்த ஒரு தோல்வியும் உங்களுக்கு நிகழாது. வெற்றி மட்டும்தான் நீங்கள் காண்பீங்க. அதே மாதிரி இதை ஒன்று பண்ணுங்க. ஒன்று பண்ணால் போதுமா அப்படின்னா நிறைய ஒன்றும் தேவையில்லை, 3 பண்ணணும். அந்த 3 பண்ணிட்ட பிறகு இன்னும் 3 பண்ணிக்கலாம். இதுக்கு ஆகிட்ட பிறகு இதை மற்றவங்களுக்கும் நம்ம செஞ்சு அவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு மட்டும்தான். இப்போ நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, நீங்கள் மட்டும்தான் செஞ்சுக்கணும். இப்போ உங்கள் குலதெய்வத்தை கூப்பிட்டு உங்கள் குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை வாங்கிட்டு நீங்கள் பண்ணுறீங்க. மற்றவங்களுக்கு இதை கொடுக்கக்கூடாது. அவங்க வந்து செஞ்சுக்கணும். இதே மாதிரி உங்களுக்கு குடும்பத்தில் எனக்கு எங்கள் அண்ணன் அண்ணி அவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு வீடியோ இருக்குது, இதை பார்த்துக்குங்க, இந்த விஷயத்தை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்க. அது உண்மையாக 100% அவங்களுக்கும் அதனுடைய விஷயம் நடந்தே தீரும், நடக்கும். இது யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. சொன்னாலும் அவங்களே செஞ்சு இதை காசு பண்ணிக்கணும், நாம் இதை மாதிரி பண்ணிவிட்டு நம்ம காசு பண்ணிக்கணும், நாம் அதுக்கு விலைக்கு விற்றுக்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்கும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி செய்கிறாங்க. இருந்தாலும் அது வேண்டாம். உங்களுக்கு எளிமையான ஒரு பரிகாரம் தான் இது. நீங்கள் செஞ்சு எல்லா விஷயத்திலையும் வந்து வெற்றி நடக்கணும். வெற்றிகரமாக உங்களை வியாபாரம் சில விஷயங்கள் அனைத்துமே இந்த செல்வம் உங்களிடம் நிரந்தரமாக தங்கிட இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணுங்கள். மீண்டும் சொல்கிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் எவ்வளோ நேரம் சொல்லிகிட்டே இருந்தாலும் பொறுமையாக நீங்கள் கேட்குற வரைக்கும் கேட்டு இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். சரியா? அவசரமாக சொல்லிவிட்டு மறுபடியும் வந்துட்டு இவங்க என்னடா எவ்வளோ சொல்கிறாரு, இப்படியே பேசிகிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் நினச்சிடாதீங்க. தயவு செஞ்சு நீங்கள் எல்லாமே எனக்கு ஓப்பனாக மட்டும்தான். இந்த உலகத்தில் யாரும் எதுவும் கொண்டு போகிறது கிடையாது. எனக்கு தெரியுதோ, என் குருமார்களை எனக்கு கற்றுக் கொடுத்தாங்களோ அதை உங்களுக்கு எளிமையாக எந்த ஒரு ஒளிமரமும் இல்லாத இந்த வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். கண்டிப்பாக நிச்சயம் எல்லாருமே நல்லா இருக்கணும். வணக்கம் நண்பர்களே.